அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல ஆர்பிசி அப்படின்னு சொல்ற ரெட் பிளட் செல்ஸ், அதாவது தமிழ்ல ரத்த சிவப்பணுக்கள் இல்ல அப்படின்னா அதை நம்ம அனிமியா, தமிழ்ல ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஆர்பிசி இருந்தும் அதுல ஹீமோகுளோபின் இல்ல அப்படின்னா அதையும் நம்ம அனிமியா அல்லது ரத்த சோகை அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஆர்பிசி அப்படின்னா என்ன, அதே போல ஹீமோகுளோபின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்பிசி அப்படிங்கிற ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த சிவப்பணுக்கள், இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுவாசம் பண்றோம் இல்லையா, சுவாசத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை உடலுக்கு எடுத்துட்டு போற ஒரு வேலையை செய்யறது தான் ஆர்பிசி அப்படின்னு சொல்ற ரத்த சிவப்பணுக்கள். அதே போல ரத்தத்துல இருக்கக்கூடிய காற்று கழிவான கார்பன் டை ஆக்சைடு, அந்த கழிவை மீண்டும் நுரையீரலுக்கு எடுத்துட்டு போற வேலையும் இந்த ஆர்பிசி தான் பண்ணுது. இந்த ஆர்பிசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரதம், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இரும்பு சத்து கொண்ட ஒரு புரதம், அதுதான் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹீமோகுளோபின் அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை ஆர்பிசிக்குள்ள அதை ஈர்த்து வச்சுக்கிற வேலையை பார்ப்பதுதான் இந்த ஹீமோகுளோபினுடைய வேலை. இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தம் பாடி ஃபுல்லா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. சோ ஒரு உடல்ல ஆர்பிசி அப்படிங்கிற ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்ற ரத்த சிவப்பணுக்கள் கம்மியா இருந்தாலும் அதை நாம ரத்த சோகை அல்லது அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிசி போதுமான அளவு இருந்தும் ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருந்தாலுமே அதையும் நம்ம ரத்த சோகை அல்லது அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்பிசி அல்லது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா உடல்ல பொதுவான அறிகுறிகள் என்னென்ன தோன்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தலை சுற்றல் ஏற்படும், தலை அப்படியே ஒரு மாதிரி கிறுகிறுப்பா இருக்கும். அதே போல ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படும், அதாவது பிரீத் பண்ணும்போது அங்க ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதே போல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா முகம் மட்டும் வெளிரி போய் அப்படியே ஒரு மாதிரி வெண்மையா வெளுத்து போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அது மாதிரி தோன்றும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இதயத்தினுடைய துடிப்பு கொஞ்சம் வேகமா இருக்கும். அதே போல ஒரு சிலருக்கு கையோ காலோ பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்மையம், அதாவது சில்லுன்னு இருக்கும். இதெல்லாம் தவிர பொதுவாகவே கவன குறைவு ஏற்படும். இதெல்லாமே ஆர்பிசி அல்லது ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு அப்படின்னு உடல் வெளிப்படுத்துற பொதுவான அறிகுறிகள். இதற்குண்டான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடு. ஏன்னா ஆர்பிசி அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து கொண்ட ஒரு புரதம். சோ அப்ப இரும்பு சத்து குறைபாடா இருக்கும். அது தவிர விட்டமின் குறைபாடா இருக்கும். விட்டமின் குறிப்பா B12 குறைபாடா இருக்கும். இது தவிர பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இருக்கக்கூடிய நோய்கள், அது சிறுநீரக தொந்தரவு, சிறுநீரக செயலிழப்பு இருக்கு இல்லையா, அதே போல கேன்சர் அப்படின்னு சொல்ற புற்றுநோய். சோ இது மாதிரி நீண்ட கால நோய்களுக்கு அதிக நாள் ரசாயன மருந்துகளை எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர மரபியல் ரீதியான குறைபாடுகள், சோ பிறவியிலேயே ஏற்படக்கூடிய குறைபாடுனாலையும் இந்த தொந்தரவு ஏற்படலாம். இதற்குண்டான தீர்வுகள் என்ன உணவு முறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரைகள் அதிகமா எடுத்துக்கலாம். அதே போல பழங்கள்ல பேரிச்சம்பழம் அதிகமா சாப்பிடலாம். அதே போல மாதுளை பழம், கருப்பட்டி,
அதே போல பருப்பு வகைகள் இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே போல நான்வெஜ் அப்படிங்கிற இறைச்சியில பாத்தீங்கன்னா ஈரல், குறிப்பா கல்லீரல் பகுதி சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த தொந்தரவுகள் சரியாகும். இது தவிர விட்டமின் சி உள்ள பழங்களை எடுத்துட்டா உடனடியா நிவாரணம் கிடைக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டும் இந்த தொந்தரவு நீடித்தால் உடனே நாம மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறந்தது.